கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும் சார். அதாவது ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய வகையில மொட்டை கடுதாசி எழுதுற மாதிரி ஒரு ட்விட்டு ஒண்ணு போட்டுறாங்க சார் இந்த பிரபல நடிகைகள்லாம். அது யாருக்காக போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க அப்படின்றது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அதே போலதான் த்ரிஷா போட்ட ட்விட்டு வந்து இன்னைக்கு யாரை குறிப்பிட்டாங்க, உதயநிதியா, விஜயா, சங்கீதாவா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த ட்விட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க போட்ட ட்விட்ல வந்து 2 லைன்மா. ஒரு லைன் வந்து, இந்த வயசுல இந்த நாடகம் உங்களுக்கு தேவையா, போய் பணம் சம்பாதிக்கிற வேலையை பாருங்க. 2 தான் இருக்கு. புரியுங்களா? இதை வந்து நீங்க வந்து யாரை சொன்னாங்கன்னு ஒரு பரவலாக அந்த கேள்வி இருக்கு. நீங்க உங்களுடைய கற்பனைக்கே சில பேர் எடுத்ததுவே என்ன கேட்டால் இது வந்து நாடகம் சங்கீதான்றாங்க. ஏன்னா நாடகம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த விவாகரத்து என்பதே வந்து ஒரு நாடகம் அது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இல்லையா? அது வெளிப்படையாக பேசிடுவோம். இப்போ நாடகம் அது வந்து அவங்கள தான் சொல்கிறாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்ல கேட்டால் வந்து உதயநிதியை சொல்கிறாங்க, விஜய் கூட சில பேர் சொல்லி போடுறாங்க. ஏன்னா இந்த மீடியாக்கள் வந்து பசியிலே இருக்குது, கண்டென்ட் வேறு இல்லை, ட்ரையாக இருக்குது. அப்போ இருக்க கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா த்ரிஷா தான். இப்போ நான் என் பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, 2 பார்வையில் பார்க்குறேன். ஒன்று, இது யாரை சொல்லியிருந்தா கண்டிப்பாக விஜய் சார்ந்தவங்கள யாரையும் சொல்லலை. விஜய் சார்ந்தவங்கன்னா வந்து மனைவியோ இல்லை யாரையும் சொல்லவே இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது இது பார்த்திங்கன்னா வந்து 2 வார்த்தை. ஒரு வார்த்தை வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த வயசில் இந்த நாடகம் தேவையா, வயசை மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த வயதில் இந்த நாடகம் தேவையா, போய் பணம் சம்பாதிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து பணம் சம்பாதிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இவரும் கிடையாது, யார் விஜயும் கிடையாது, சங்கீதாவும் கிடையாது. ஸோ பணம் சம்பாதிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்கிறது, போய் உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்கன்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல. பணம் சம்பாதிக்கிற வேலை பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சொல்ல. 2வது வயதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா யாரோ வயது மூப்படைஞ்சவங்கள தான் சொல்கிறாங்க. யாரோ வந்து ஒரு சீனியர் பர்சனை தான் சொல்கிறாங்க வயதை மென்ஷன் பண்ணும்போது. சரிங்களா? பேர் மென்ஷன் பண்ணியே சொல்லலாம்ல. அது பேர் மென்ஷன் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி மண்டை கடைசியில் சுற்ற மாட்டீங்கல்ல, தலையை பிச்சு சுற்றிட்டு இருக்கீங்கல்ல, யாரை சொன்னாங்கன்ட்டு. இப்போ பேரை சொன்னால் அது தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வரும். பேரை அவாய்ட் பண்ணுறதுன்றதே வந்து இதை எல்லாரும் சேகுவார மாதிரி நினச்சிட்டிங்க. எல்லாரும் பேரை மென்ஷன் பண்ணி சொல்லி அப்புறம் வக்கீல் நோட்டீஸ் வாங்கி வச்சு அவ்வளோ பயம் இருக்கவங்க எதுக்கு சார்? அப்படி இல்லைம்மா. இங்கே இது பாருங்களேன், இப்போ இப்படி எடுத்துங்க. நீங்கள் சில நேரங்களில் வந்து சில நட்பு வட்டாரங்கள் இருப்பாங்க. இப்போ நான் டவுட் படுறது வந்து குட்டி பத்னி தான் வந்து அவங்க சொன்னதாக எனக்கு தோணுது. காரணம் கேட்டால் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வந்து ஒரு நேர்காணலில் வந்து குட்டி பத்னி வந்து த்ரிஷா குறித்து பேசுகிறாங்க. த்ரிஷா வந்து என் மகளோட கிளாஸ்மேட், அவங்க என் மகளோட வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா சிலதெல்லாம் பேசுகிறாங்க. சரிங்களா? அப்படியே பேசும்போது என்ன கேட்டிங்கன்னா சில கேள்விகள் பதில் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கில்லி படத்துலேருந்தே விஜய் அவங்களுக்கும் வந்து ஒரு காதல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்லை. காதல் இருந்துன்னு சொல்லி த்ரிஷாவே சொன்னலை. இது வரைக்கும் வந்து விஜய்க்கும் எனக்கும் காதல் இருக்குது சொன்னாங்களா? இல்லை. எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? லவ் ஃபார் எவர் தான் சொல்லலாம். அது லவ் ஃபார் எவர் சொல்லலாமா? லவ்ன்றது காமன் வேர்டுமா? அது ஆங்கிலத்தில் வரும்போது பிரச்சனையாக இருக்காது. இப்போ தமிழில் சொன்னால் அது மீனிங் வேறு. ஆங்கிலத்தை சொல்லலாம். நாய்க்குட்டி கூட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம். இப்படி சொல்ல இதே நீங்கள் நாய்க்குட்டியை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாய்க்குட்டியை வந்து அந்த நாய்க்குட்டியை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் தமிழில் நீங்கள் சொல்லிங்க அந்த நாய்க்குட்டியை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ லவ்ன்றதுக்கு காமன் வேர்டு, அந்த அன்பை கூட குறிக்கும். ஆனால் தமிழில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வார்த்தை இருக்குது. அன்பும் இருக்குது, காதலும் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து அன்பு பரிமாறினா அது காதல், ஒரு ஆணும் பெண்ணும். அதே அக்கா தங்கைன்னா அது அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அன்பில் முடிஞ்சிடும். அக்கா தம்பியாக இருக்கட்டும், அண்ணன் தங்கையாக இருக்கட்டும், அது வந்து அன்பில் முடிஞ்சிடும். ஸோ அங்கே காதல்ன்ற வார்த்தைகள். அதனால் வார்த்தைகளில் வந்து கவனமாக இருக்கணும் நம்ம. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ குட்டி பத்மினி என்ன சொல்கிறாங்கன்னா 2004 வந்து கில்லி படம் அப்போவே அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. 2004 கில்லி படம் இருந்தது. அதை எஸ்ஏசி பிரித்து வச்சுட்டு 99 கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. விஜய்க்கு கல்யாணம் வந்து எப்போ? 99. படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? 2004 காதல். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு வந்து அவருக்கு வந்து காதல் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இதை சொல்லலாமா முதல்ல? சரி, அப்படியே கூட வந்து நீங்கள் சொன்ன வார்த்தை எப்படின்னா தெளிவாக சொல்லியிருக்கணும். என்னென்னு கேட்டால் அவருக்கு வந்து 99 கல்யாணம் ஆகிடுச்சு சங்கீதாவோட. ஆனாலும் கில்லி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள லவ் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அது பிரித்து வச்சுட்டா சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொன்னது என்ன கேட்டால் அவங்க வந்து 2004 கில்லி படம் வரும்போது ரிலீஸ் ஆகும்போது அவங்க நடிக்கும் போது அவங்களுக்குள்ள காதல் வந்துடுச்சு. எஸ்எஸ்சி பிரித்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. எப்போ கல்யாணம் பண்ணி வச்சார்? 99 கல்யாணம் முடிச்சிட்டாரு.
இப்போ எவ்வளோ முரண் புரியுதுங்களா? சரி, இதோட நின்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்குறாரு ஆங்கர், என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த மாதிரி சர்ச்சை ஆகும்போது த்ரிஷா வந்து விலகி இருக்கிறது தானே சரி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன் என்ன சார் என்ன இல்லை அவங்க அந்த கல்யாணத்துக்கு போனது கேட்டேன்னா, ஆமாம் சார், ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடாதா? எப்படி ஃப்ரெண்டாக வந்து கல்யாணத்துக்கு போகக்கூடாதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே நிற்கணும்ல. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கல்யாணத்துக்கு அப்படி சொல்லிட்டு அது மட்டும் அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு வார்த்தை போடுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே வந்து எந்த மாதிரி உறவு இருந்துன்னு நமக்கு தெரியாதுல்ல. எத்தனை முரண் பாருங்கள். ஒன்று, அங்கே வந்து 2004 காதலிச்சிட்டாங்க. இப்போ 2026 வந்து ஃப்ரெண்டாக போகிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் அவங்களுக்குள்ளே என்ன உறவு இருந்ததுன்னு நமக்கு தெரியாதுல்ல. நீங்களே சொல்லிட்டீங்க காதல் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன உறவு இருந்து தெரியாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். இப்போ எத்தனை முரண் பார்த்தீங்களா? இது எல்லாம் சொன்னதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1,00,000 பேர் அந்த வீடியோவை பார்த்தாங்க. 1,00,000 பேரும் கழுவி ஊற்றிட்டாங்க குட்டி பத்மினியை. இது அவங்க எதிர்பார்க்கல. ரொம்ப மோசமாக கழுவி ஊற்றிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 1,00,000 பேரும் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. 1,00,000 பேர் தாண்டி பார்த்தாச்சு. 1,00,000 தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஊற்றினே இருக்கிறாங்க. இது ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத வேலை. நீ எதுக்கு வந்து இதில் தேவையில்லாமல் வந்து தலையிடுற? இந்த வயசில் இந்த நாடகம் தேவையா? இந்த வயசில் இந்த நாடகம் தேவையா? போய் பணம் சம்பாதிக்கிற வேலையை பாரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு யூடியூப் வச்சுருக்கிறாங்க குட்டி பத்மினி. பல நடிகர்களை பேசுகிறாங்க. இதை தாண்டி ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த பேட்டியிலே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில யூடியூபர்லாம் வந்து பக்கத்தில் வந்து விளக்கு பிடிச்ச மாதிரி வந்து சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க. யார் த்ரிஷாவையும் விஜயும் என்ன செய்கிறாங்க? தப்பாக பேசுகிறாங்க. சில யூடியூபர்லாம் விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. அவங்க யாரை சொல்கிறாங்கன்றது நம்ம வந்து என்னையும் கூட நான் எடுத்துக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரெல்லாம் பேசுனாங்களோ எடுத்துக்கலாம். நாங்கள்லாம் வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க போகிற போக்கில் வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடுமையான வார்த்தை. இவங்கெல்லாம் விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க, விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வயசு என்ன? குட்டி பத்மினிக்கு வயசு என்ன? 70 வயசு. ஏன்னா வந்து குழந்தை பருவத்தில் அவங்க சினிமா நடிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் பெரிய கதாநாயகெல்லாம் அவங்க நடிக்கலை. நடித்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது குழந்தை பருவம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கதாநாயகியெல்லாம் வந்து அவங்க கோலச்சில் அவங்க வாழ்க்கை எப்படியே இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் போகலை. அப்படின்னு நான் சொல்கிறது, அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லி இப்போ பல பேருடைய வாழ்க்கை அவங்க பேசுகிறாங்க. என்றைக்காவது அவங்க வாழ்க்கை பேசியிருப்பாங்களா? பல பேருடைய வாழ்க்கை அதே குட்டி பத்மினியோட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகை அந்த நடிகை அது இது இவங்க பிரிஞ்சுட்டாங்க, இவங்க டைவர்ஸ் ஆகிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கை இருந்து இப்படி எல்லாம் பேசுகிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க த்ரிஷா. இந்த வயசில் இந்த நாடகம் தேவைதானா? இத்தனை வார்த்தை முரண்கள் தேவைதானா? ஒன்று காதல்ன்ற, இன்னொன்று ஃப்ரெண்டுன்ற, இது எதுவுமே அவங்க சொல்லவே இல்லையே த்ரிஷா. பயணப்பட்டாங்களே தவிர நான் வந்து காதலிக்கிறேன்னு அவங்க சொல்ல. நீங்கள் தான் சொல்கிறீங்க. லவ் ஃபார் எவர்னு போட்டது வேறு. ஆனால் நீ காதலிக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல ஒருபடி அவங்க காதலிக்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெண்டுன்றது பிடிக்குமா உங்களுக்கு? சார், ஆனால் ஒரு சாமானியனை கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இடம் கொடுத்தாங்க, இன்னைக்கு பேசு பொருளாக ஆயிட்டாங்க. அதுதான். அதனால இப்போ புரியுதுங்களா? இடம் கொடுத்தது யாரு? இவங்க தானே கொடுத்தாங்க. 2 பேருமே கொடுத்தாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கக்கூடாது. 2 பேருமே இடம் கொடுத்தாங்க. அந்த இடம் கொடுத்தது தான் இந்த சமூகம் வந்து இன்றைக்கி இப்போ ஏன் வந்து ஆர்பி உதயகுமார் இப்படி பேசுகிறாருன்னா ஏன் பேசுகிறாரு? நீங்க பண்ணது தான் இன்னைக்கு அவர் பேசுறாரு. அப்படிதானே சார் இன்னைக்கு நாடு மாறி இருக்கு. ஒரு நடிகைக்காக சண்டை போட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்க பார்க்குற அளவுக்கு நடந்துருக்கு பாருங்க. நீங்க இந்த லோக்கல் ஊடகங்கள் தாண்டி நான் சொல்றது, நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து நேஷனல் மீடியா அத்தனையுமே வந்து ஆர்பி உதயகுமார் பேசுறத வச்சு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த கைதும் அவர் தான் போடுறாங்க. கைது கூட பண்ணிட்டோம். ஆனா அவங்க பேசுறதுல ஒரு வந்து இருக்கு. நான் கூட விசாரிச்சேம்மா, உள்ளபடியே நான் சொல்றேன். ஆர்பி உதயகுமாருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் நான் விசாரித்தேன். ஏங்க இவர் வந்து எடப்பாடி கூட அப்படி பேசலை, ஏன் அவ்வளோ ஆக்ரோஷமாக அவ்வளோ ஆவேசமாக பேசுகிறாரு, என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவருக்கு 2 மனக்காயம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளபடி இது உண்மை. ஆமாம், ஒரு மனக்காயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த கட்சியை வந்து அவர் நேசிக்கிறாரு. இதில் இருக்கிற வந்து அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் இவங்க வந்து குதிரை பேரம் பேசி கொண்டு போனது அவருக்கு மிகப்பெரிய கோபம் இருக்குது. அதோட இந்த மாதிரி வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ரீதியாக வந்து தாவேகாவை வந்து அவர் விமர்சிக்கும் போது சில பேர் வந்து இந்த ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ரொம்ப அப்யூஸ் பண்ணி ரொம்ப கீழ்த்தரமாக கெட்ட வார்த்தையில் வந்து சில பேர் வந்து அவரை வந்து இந்த டிவிக்கு சார்ந்தவங்க வந்து அவரை பதிவு பண்ணிட்டாங்க. அவங்களுடைய தாயாரெல்லாம் ஒப்பிட்டுலாம் வந்து அசிங்கமாக பண்ணிட்டாங்க.
அது அவருக்கு வந்து மனதளவில் அவருக்கு பயங்கரமாக வந்து ஊனிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. நான் எதையும் நியாயப்படுத்துறதுக்காக பேசலாமா? ஏன் ஒரு மனிதர், ஏன்னா உங்களுக்கு தெரியுமே வந்து ஆர்பி உதயகுமார் வந்து கேட்டால் அம்மா காலத்திலே ரொம்ப கடுமையாக பேசாதவர். அவர் சட்டமன்றத்தில் ரொம்ப ஆவேசமாக ஆக்ரோஷமாக ரொம்ப ஒரு அமைதியான ஆமாம் மனிதர். இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கிற இடமே அமைதியாக இருப்பார், ரொம்ப பேசவே மாட்டார். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கூட்டத்துலேயும் போயிட்டு ஏன் இந்த அளவுக்கு கடுமையாக சாடுறாருன்னு வந்து நான் கேட்கும்போது அந்த வட்டாரத்துலேருந்து வந்த பதில் என்னன்னா 2 விஷயம். ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த கட்சி எம்எல்ஏக்களை வந்து அவர் குதிரை பேரன்னு சொல்லி கொண்டு போனது அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. ஒன்று மனசளவில் அவர் வந்து இருக்கார். 2வது கேட்டால் அது சம்மந்தமாக விமர்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கடுமையாக வந்து இவரை வந்து அசிங்கமாக வந்து இவரை வந்து ட்விட்டர்லேயும் வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து அவரை கடுமையாக தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலதை எனக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போ இதை வச்சு என்னென்னா ஒரு அனுமானம் என்னென்னா ஏன் இந்த அளவுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தர லெவலில் லோக்கலாக இறங்கி இந்த அளவுக்கு ஏன் பேசுகிறாரு. அவர் பேசும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் மீடியாவில் அவர் பேசும்போதெல்லாம் ஆகுது. ஸோ அதனால் இது கைது நடவடிக்கை எடுக்கலாம், நாளைக்கே கைது போனால் என்ன ஆகிட போகிறாங்க, ஒரு வந்து அடுத்த இது பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கே கூட பெயில் அனுப்பிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் பேசுனது தானே. அதனால் சரி இப்போ த்ரிஷா வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இவங்க பேசுனது எனக்கு நான் புரிஞ்சுருக்கேன்னா குட்டி பத்மினியை தான் இவங்க பேசுகிறாங்க. அது சில பேர் புரியாமல் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா இவங்க யார் நாடகம் சொல்கிறாங்க, யார் இப்போ த்ரிஷா வந்து ஒரு ட்விட் போட்டாலே வந்து அது ஒன்று விஜய் இருக்கும் இல்லைனா சங்கீதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த சிச்சுவேஷன் தானே சார் இருக்குது. அதாவது அவங்க வந்து அந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க, ஸோ குடும்பத்தோடு சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. பரவாயில்ல, முதல்வர் அவப்பேர்லேருந்து மீண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து இவங்க இப்படி ஒரு சர்ச்சையான ட்விட்டு, அதுவும் மொட்டை கடுதாசி மாதிரி போடுறது மென்ஷன் பண்ணியிருக்கணும். அவங்க மென்ஷன் பண்ணாததுக்கு காரணம் என்னன்றது ஓரளவு அவங்களுக்கு என்ன பயமா என்ன எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து சொல்ல வந்தது யாரை சொல்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க கேட்டால் அவங்க ஏஜை சொல்லும்போது இந்த வயதில் இந்த நாடகம் தேவையா அப்படின்னு சொல்கிறது, போய் பணம் சம்பாதிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்கே சங்கீதா வந்து பணம் சம்பாதிக்கிற இடத்துல அவங்க இல்லை. சொல்றது அங்க வந்து இல்ல இப்ப இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி வந்து உதயநிதி பேசினப்ப ஏன் வாய் திறக்கல? இல்ல அதுதான் நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கூட மொத்தமா வந்து வாய் திறக்கலாம். ஏன் அந்த டைம்ல ஒரு வகையில பதிலடி? ஆமா, எல்லாருக்கும் சேர்த்து கூட இருக்கலாம்ல. இப்போ நீங்க ஏன் இப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டேன். உதயநிதிக்காக தான் இதை சொன்னாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? சொல்ல முடியாது. பணம் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிறார் அவரு, அப்படி சொல்ல முடியாதுல்ல. இங்கே சொன்னது நான் புரிஞ்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வயதுன்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வயது வந்து 70 வயது, குட்டி பத்மினிக்கு வந்து வயது. நீங்கள் வேணா ஆர்பி உதயகுமார் கூட சொல்லுங்கள், வயசு 70. இவங்களுக்கெல்லாம் வயசு 50 தானே. இவ்வளோ தானே வித்தியாசமே, எவ்வளோ தானே. இந்த வயசில் இந்த நாடகம் வந்து தேவையா? போய் வந்து பணம் சம்பாதிக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுன்றது இந்த வார்த்தை தான். குட்டி பத்மினி தான் சொன்னதாக தான் நான் பொருள்படுறேன். மற்றபடி வந்து அப்படி சொல்லணும்னா ஆர்பி உதயகுமார் சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இங்கே முழுக்க வந்து இந்த இப்போ குட்டி பத்மினி வந்து இந்த ஊடகங்களில் பேட்டி கொடுக்கறது, இல்லை ஊடகங்களில் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக தான் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். பணம் வாங்கி தான் பேசுகிறாங்க, இதெல்லாம் உண்மை. ஸோ அதனால் வந்து அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஜயோ சங்கீதாவெல்லாம் சொல்லவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பத்மினி சொல்ல, ஏன்னா அவங்க தான் அந்த தேவையில்லாமல் நிறைய பேசுகிறாங்க. சரி, இன்னொன்று எந்த நடிகை போட்டாலும் நம்ம பேசுறது இல்லை, ஆனால் த்ரிஷான்ற நடிகை ட்விட்டு போட்ட உடனே தமிழ்நாடே அதை பேசுறதுலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், கொஞ்ச நாள் விட்டால் எல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் இப்போ ட்ரையாக இருக்குது. இதே ஊடகம் வேறு பிஸியில் இருந்தாங்கன்னா இதை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ ட்ரை கண்டென்ட்டு, அதனால் இதை பேசுகிறாங்க. த்ரிஷான்னு சொல்லிட்டு இருக்கிற ஊடகங்கள் இந்த வந்து பேசும்போது இப்போ நானே நீங்கள் 2-3 நேர்காணல் கொடுத்துருக்குறேன். அவங்கள ப்ரோமோட் பண்ற மாதிரி இல்லையா சார்? ப்ரோமோட் பண்றதெல்லாம் கிடையாதுமா. இதுல எங்கமா ப்ரோமோட் பண்றதுன்னு இருக்கு? இல்ல சார், இப்ப த்ரிஷா நம்ம பேசி அவங்கள ஒரு வகையில ஃப்ரேம் கொண்டு வர மாதிரி இது வந்து உங்களுக்கு புதுசா இருக்கு. இங்க வந்து நீங்க பரவலா வந்து நீங்க இதே இந்த சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலும் வந்து எம்ஜிஆரையும் பேசப்பட்ட காலம் இருக்கு. அவரோட கூட சேர்ந்து நடிக்கிறவங்கள வச்சு வந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவில் வந்து சினிமாவும் அரசியலும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இது சகஜமான விஷயம். இது ஒன்றுமே கிடையாது. நம்ம பேச தான் அது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தாகவும், இதுதான் வந்து ஆபத்துன்றதை இதுதான் அவங்களுக்கு வந்து மைனஸாகவும் ஆச்சு. நீங்கள் நிதானம் இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர்ன்ற அந்த கணிப்போ தம்பி ஜேச சஞ்சய் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்த லெகசின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அதை நாங்கள் அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு வரல? சக நண்பராக கூட இருங்க. நீங்கள் போடக்கூடிய ஒரு ட்விட் மூலமாக, நீங்கள் போடக்கூடிய ஒரு ஃபோட்டோ மூலமாக தன்னுடைய நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கல், அப்படியே பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கண்ணிய குறைவு அப்படின் போது அதை நீங்கள் செஞ்சிடக்கூடாதுல்ல.
அந்த கௌரவத்தை வந்து அந்த சின்ன பையன் வந்து அந்த கௌரவத்தை நான் காப்பாற்றணும்னு சொல்லும் போது உங்களுக்கு 44 வயசாச்சு, வயசாச்சு, உங்களுக்கு ஏன் அந்த அறிவு வரல? இரவு நேரத்தில் போடுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராத்திரி 11 மணிக்கு ஒரு ஃபோட்டோ போடுறீங்க, அது ஏஐன்னு கூட நீங்கள் சொல்லவே இல்லை, அது ஏஐன்றது அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படியான விளைவுகள் ஏற்படுன்றது ஏன் உணரல நீங்கள்? அவர்னா வந்து வந்து பேட்மிண்டன் விளையாடுற இடத்துல இருக்கிறாரு, இல்லை வந்து கிரிக்கெட் விளையாடுற இடத்துல இருக்கிறாரு. அவர் இருக்கிறது எங்கே இருக்கிறாரு? எந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு? அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு அக்கறை இல்லைல்ல. அப்போ அதெல்லாம் பேசும் பொருளாக ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள். இப்போ பேசும் பொருளாக இருக்குது, அவ்வளோதான். சார் அதே போல் இப்போ தனுஷ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவதற்கான அத்தனை வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தொகுதி வாரியாக வந்து வேலை இருக்குது. இது மாதிரி மேம்பாடு. இப்போ இவங்களுக்காவது ஒரு த்ரிஷா வந்தாங்க. இது நீங்கள் இப்படி சொல்லும் போது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. இப்போ தனுஷ் வந்தால் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் லைனில் நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது, எத்தனை பேர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர், 1 மணிக்கு ஒருத்தர், 2 மணிக்கு ஒருத்தர், 3 மணிக்கு ஒருத்தர், எல்லாம் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரோட இன்னொருத்தருடைய மனைவியாக இருப்பாங்க. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். சார் பின்னாடி ரஜினி என்ற ஒரு பெரிய பிம்பம் நான் இருக்கு. சொல்கிறேன் ரஜினிலாம் இருக்கட்டும், ஆனால் தனுஷ் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். இப்போ தனுஷ் வந்து இப்போ அரசியல் வந்தாருனாக்கா இப்போ இந்த த்ரிஷா மாதிரி சிக்கல் வந்து அவருக்கு எத்தனை சிக்கல் இருக்குது சொல்லுங்கள். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆரத்தியே எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? சண்டை வரும். ஒரு படத்தில் இவர் தான் நினைக்கிறேன், வினு சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் வந்து இறந்துடுவார். அவருக்கு ஒரு 4-5 திருமணம் பண்ணியிருப்பார், 4-5 கல்யாணம் பண்ணியிருப்பார். அத்தனை வந்து பொண்டாட்டிகளும் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டை போடுவாங்க அங்கே அந்த இடத்துல வந்து. அந்த மாதிரி தான் வந்து இந்த அரசியல் பிரவேசன்றது எப்படி இருக்குன்னா, பொதுவாக நான் சொல்கிறேன், நான் தனுஷுக்காக நான் சொல்லலை இதை, ஒரு ஒழுக்கம் இல்லாமல் வந்து ஒரு அரசியலுக்கு வரும்பொழுது ஒழுக்கத்தை மறந்து அரசியலுக்கு வரும்போது நம்ம இன்னும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அசிங்கப்படும், அம்பலப்படும் இன்னும். ஏன்னா இப்போ இங்கே ஒரு த்ரிஷாக இங்கே இவ்வளோ சரி பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் தலைமையில் தான் பல விவாகரத்து நடந்ததுன்னு சொல்லி சினிமா வட்டாரத்தை பேசுவாங்க, நான் பேசலை. அப்போ என்ன நடக்குன்னு பார்த்துங்க. தமிழ்நாடு அரசியலுக்கு இப்போ நேரம் சரியில்லைம்மா, அவ்வளோதான். 7.5 வந்து ஓடிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி தான் இருக்குது. எல்லாம் ஆளாளுக்கு வந்து விரைவில் கட்சியாம மாற்றுவதற்கான வேலைகள் செய்கிறாங்களா? ஆமாம், செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் வந்து இப்போது மாவட்ட நிர்வாகிகள் போட்டிருக்காரு, அடுத்தடுத்து போடுவாங்க. அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியல் வர்றதுன்னு உறுதி ஆயிடுச்சு. என்ன தேவை திடீர்னு என்ன அவருக்கு தேவைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து உங்களெல்லாம் காப்பாற்றணும்ல, அவரு உங்களையெல்லாம் காப்பாற்றணும்ல. என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, அதனால் நான் ஒரு அரசியலுக்கு வரேங்கிறாரு. அப்படி ஆயிடுச்சு. இங்கே என்னைக்கு வந்து ஒரு அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க, அங்கே அடிமுட்டால் போனாலும் கூட அதிகாரிகள் பார்த்துப்பாங்கன்ற ஒரு எழுதப்படாத வந்து ஒரு விதி இருக்குது. நமக்கு எழுத படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல. என்ன இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பேர் இருக்கவே இருக்குது. காமராஜரை ஒப்பிட்டுக்கலாம் நம்ம வேணா, படிக்காத மாரி காமராஜர். இப்போ நம்ம என்ன கையெழுத்து போட தெரியும், கையெழுத்து போட தெரிஞ்சால் போதும், மீதியெல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்க போகிறாங்க. அதிகாரிகளை வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய அமைச்சர் பதவிக்கு ஏதாவது கல்வி தகுதி இருக்கா என்ன? கிடையாது இல்லை. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இருக்குது, நான் போகிறேன். ஐஏஎஸ் வந்து எனக்கு சல்யூட் அடிப்பாங்க. நான் 5ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகலை, ஆனால் ஐஏஎஸ் வந்து சல்யூட் அடிப்பாங்க. இங்கே எங்கே கோளாறு, யார்கிட்ட இருக்குது இந்த கோளாறு? அடிப்படையிலே வந்து இங்கே சட்டமே அப்படி வந்து இருக்குது. 5ஆம் கிளாஸ் நான் படிச்சிருப்பேன், ஐஏஎஸ் வந்து எனக்கு சல்யூட் அடிச்சாகணும், அப்படி இருக்கு. கண்டிப்பா. அதனால இதெல்லாம் வந்து தனுஷ் மாதிரி இன்னும் பல பேர் வருவாங்க. சரி, இப்ப சரத்குமார் வேற என்ன சொல்றாருன்னா, என்ன பார்க்க வரவங்க எல்லாம் நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திக்கிட்டு வாங்க அப்படின்னு. எதுக்காக அவரை நாங்க பார்க்க போனோம், பச்சை வேற குத்திக்கிட்டு போனோம்னா புரியல. இல்ல, அது ஆதிக்க மனோபாவமா இது. முதல்ல நாட்டாமைனா நீங்க ஏதோ ஒரு நாட்டாமை படத்தை வச்சு சொல்லுங்க. நாட்டாமைனா யாரு? நாட்டாமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டேக்கள் அவங்கலாம். ஓ வெள்ளைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இது சரத்குமாருக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும், அப்படி சொல்லிட்டா நம்ம தப்பிச்சிக்கலாம். நாமளாக சொன்னோம்னா நம்மளை நோண்டுவானுங்க. இரணியன் ஒரு படம் வந்துச்சு, முரளிது. அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், இந்த ஜமீன் வந்து நாட்டாமை, இந்த ஜமீன், அப்புறம் இந்த பூஷ்வாக்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு காட்டியும் கூட்டியும் கொடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், நான் சொல்லலை. அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், பிரிட்டிஷ்காரனுக்கு காட்டியும் கூட்டியும் கொடுத்ததுக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த பட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜமீன்.
பூஷ்வாக்கள் ஜமீன் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரனுக்கு வந்து காட்டியும் குட்டியும் கொடுத்ததுக்காக கொடுக்கப்பட்டது. அதில் இன்னொரு ரகம் தான் அந்த ஜமீனுக்கு கீழே தான் அந்த நாட்டாமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த நாட்டாமைன்றவன் வந்து அதிகாரம் படைச்சவன். இவங்க வந்து ஒரு படத்தில் ஒரு நாட்டாமை நல்லா நான் நடிச்சிட்டாருன்னா போதுமா, அநேக நாட்டாமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஆண்டைக்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணையில் இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்தி வைப்பான், அதிகாரம் செலுத்துவான், ஆக்கிரமிச்சு வச்சுருப்பான் வந்து நிலங்களை. அதில் வந்து விவசாய கூலிகளாக வச்சு அவங்கள கசக்கி பிழிவான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டாமை ஜமீன்றதெல்லாம் இவங்க வேலையே அதுதான். அங்கே அவன் நல்லவனெல்லாம் இருக்க மாட்டான், அவன் அடக்கி ஆள்றவன், அடிமைப்படுத்துறவன், நாட்டாமைன்றவன். அவனை போய் இப்போ அவன் குடும்பத்தை நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திட்டு வந்தா அப்போ நான் என்ன சொல்கிறது? சரி, இப்போ இன்னொரு நாட்டாமை நீ சொல்கிறீங்க, நான் இப்போ தவிர்க்க முடியாதுன்னு கேட்குறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது வந்து நாட்டாமை குடும்பம் தான் நீ, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது வந்து ஒரு பச்சை குத்துந்தான் காட்டுங்க. தங்கச்சி வந்து வரலட்சுமியோ அல்லது வேறு யாராவது உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகள் தானே, உங்கள் குடும்பம் தானே, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நாட்டாமை குடும்பம்னு வந்து பச்சை குத்தி காட்ட சொல்லுங்கள். இன்னொரு மீமும் போகுது சார், நாட்டாமை குடும்பம் விசஸ் டீச்சர் குடும்பம். நீங்கள் தேர் எடுத்து தெருவில் எடுத்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க. இது தேர் எடுத்து தெருவில் சொல்லுவாங்க தெரியுமா, அது இதுதான். நீங்கள் டீச்சர் குடும்பத்துக்கு போகிறீங்க, தாய்க்கல்வி குடும்பம் ஒன்று இருக்குல்ல, தாய்க்கல்வி குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல. நான் தான் சொல்கிறேன்லம்மா, வந்து என்னை கேட்டால் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சரத்குமார் நல்ல டாக்டர் பார்க்கறது கரெக்ட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லை வயசான இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். இல்லை, இப்போ வந்து விஜய் அவர்கள் நடிகராக இருந்து முதல்வர் ஆயிட்டோன்னே இவருக்கும் நம்மளும் பெரிய நடிகர் தானேன்ற எண்ணம் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுங்க, இவங்கெல்லாம் சினிமாவில் பயணம் பண்ணுறாங்க. ரஜினி, கமல், டி ராஜேந்திர, பாக்கியா, இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாமே இவங்கெல்லாம் பயணப்படும் போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஜூனியர் விஜய். திடீர்னு அவர் வந்து இப்படி அவர் எப்படி ஜீர்ணிக்க முடியுமா? தூக்கம் வருமா? நமக்கு எதாவது பொறாமல் இருக்கா? உங்களுக்கு எதாவது பொறாமல் இருக்கா? விஜய் இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனது உங்களுக்கு எதாவது பொறாமல் இருக்கா? இல்லை சார், நாமெல்லாம் சந்தோஷப்படுறோம். உள்ளபடியாக தானே, அரசியல் ரீதியாக மாற்று கருத்து இருந்தால் கூட மாற்று கருத்து இருக்குது. ஆனாலும் சரி, ரைட், ஓகே, இது நம்ம தலையெடுத்து நம்ம நினச்சிட்டு போகிறோம். நம்ம எதெல்லாம் இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்கோ நம்ம வந்து அனுபவிக்கணும்னு இருக்குது, சரிங்களா? ஏன்னா இந்த அமைச்சர்கள் பண்ணுறதை பார்த்தா வந்து நம்ம யாருக்கிட்ட கேட்க முடியும்? ஐயா சாமி கொஞ்சம் பாருங்கள், இந்த அமைச்சர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், கொஞ்சம் காப்பாற்றுங்கன்னு சொல்லி விஜய் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு பொறாமை கிடையாது. ஆனால் இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் பொதுவாக சொல்லுங்கள். எல்லோரும் மனுஷங்க தானே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மனுஷன் தானே, கமல்ஹாசனும் ஒரு மனுஷன் தானே. எல்லாருக்கும் வந்து அந்த ராத்திரி திடீர்னு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சக நடிகர்களுக்கே ஜீர்ணிக்க முடியல, சக நடிகர்களுக்கே வந்து ஏற்றுக்க முடியல. என்னங்க எப்படிங்க இவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு? முதலமைச்சர் ஆனால் கூட பரவாயில்லைங்க, அதை விட வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பிரதமர் ஆக போகிறாரு. அந்த சேகுவராவுக்கு மனசாட்சியே கிடையாதுங்க. அந்த ஆள் தான் சொல்கிறாரு, சேகுவராவுக்கு தான் ஏசியாவிலேயே பெரிய தலைவராக போகிறாருன்னு சொல்கிறாருங்க. அதுதாங்க நம்ம இருக்கிற தகவல் சொல்லி தானே ஆகணும். நமக்கு மாற்று கருத்து இருக்கலாமா? வரக்கூடிய தகவல்கள் வந்து அப்படி இருக்குது. ஏன்னா அதுக்கான நம்ம போகிற போக்கில் அப்படி சும்மா சொல்லிடுவோமா? வரக்கூடிய தகவல் அப்படி இருக்கு. சட்டமன்றத்திலே பேசிட்டாங்களே சார். அதுதான் நான் சொல்றேன், இதைதான் நான் போற ஒரு 2 வாரமா சொல்றேன். நான் சொல்லும் போது நம்ப மாட்டாங்க, சரிங்களா? சந்தேகமாகவே பார்க்குறாங்க, இவங்க சொல்றது எப்படின்னு சொல்லிட்டு. ஏசியாலேயே ஒரு பெரிய லீடராக கட்டமைக்கிற வேலை நடந்துட்டு இருக்குது. மோடிக்கு நிகரான ஒரு தலைவராக உருவாக்குற வேலை நடந்துட்டு இருக்குது. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எப்படின்னு சொன்னால் எப்படி முதலமைச்சர் அப்படி எப்படி இப்போ இவ்வளோ பேர் எப்படி அது எப்படி ஆக முடியும்? ஏய், முதலமைச்சராக எப்படி ஆனார்? அதுக்கே இன்னும் பதில் இல்லை. உண்மைதானமா? அதுக்கே இன்னும் பதில் இல்லை. அப்போ ஆயிடுவார். முதலமைச்சர் எப்படி ஆனாரோ அதுமாதிரி பிரதமர் ஆயிடுவார். ஸோ இப்போ இதுதான். அதனால் இங்கே வந்து பல பேர் நடிகர்களுக்கு அந்த பொறாமை இருக்குது, உள்ளபடி இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம்? அதுவும் சரத்குமாருக்கு பெரிய சிக்கல்லாம் இருக்கும். அவங்க மாமியார் இருக்கிற வரைக்கும் கேட்டுனே இருந்தாங்கன்னு ஒரு தடவை சொன்னார் தெரியுமா? எங்கள் மாமியார் வந்து எப்போ மாப்பிள்ளை முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னார்ல. ஸோ எல்லாமே வந்து சரத்குமார் தான் பேசுகிறாரு, நிறைய பேசுகிறாரு. ஆனால் வயசாகிடுச்சு நான் நினைக்கிறேன். வயசு 70 வயசு தாண்டிடுச்சுமா. அப்போ நல்லா என்ன செய்யணும் கேட்டால் ஒரு கவுன்சிலிங் போகலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, மன ரீதியாக கரெக்டாக இருக்கிறோமா நம்ம அப்படின்றத வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நாட்டாமை குடும்பம்னு சொல்லி இப்போ வந்து பச்சை குத்த சொல்கிறோமே. நாட்டாமைனா முதல்ல யார்? போய் கூகுளில் போய் தேடுங்க. நாட்டாமைனா யார்? அதிகாரம் செலுத்துகிறவர், சரிங்களா?
அதிகாரம் செலுத்துறோம்னு சொன்னால் நாட்டாமை குடும்பம்னு சொன்னால் யாரை சொல்லிக்கிறீங்க? உங்களை நாட்டாமை நீங்கள் சொல்லிக்கிறீங்களா? இல்லை பச்சை கொடுத்துறவன் வந்து பார்த்தோன்னா நாட்டாமை குடும்பம்னா அப்போ அவன் வந்து பார்த்தோன்னா நாட்டாமை ஆகிட்டான்னா அவன் பண்ணையில் வேலை செய்கிறவங்க மீது அவன் எப்படி ஆதிக்கத்தை செலுத்துவான்? பார்க்க வரவங்க அத்தனை பேரும் நாட்டாமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத்திக்கிட்டு வந்தால் என்னை பார்க்கணும்னு சொல்கிறதே ஒரு பிற்போக்குத்தனம் தானே அது? ஆமாவா இல்லையா? ஆமாம். இப்போ இதை தாண்டி நீங்கள் வந்து நான் வந்து யார் தெரியுமா, நான் வந்து நல்ல மனிதர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எங்கே நல்ல மனிதரை உருவாக்குறீங்க? வரலட்சுமி பேட்டி எடுத்து பாருங்கள். வரலட்சுமி பேட்டியே சாட்சி. லிவிங் டுகெதர். ஆமாம் இல்லைம்மா, வரலட்சுமி பேட்டி இருக்குது, மகளுடைய பேட்டி. அந்த மகள் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க எடுத்து பாருங்கள். நீங்கள் நல்ல மனிதர்கள் உருவாக்குறீங்கல்ல, அவங்க பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேசுகிறோம். நமக்கு வந்து என்ன இதை சொன்னோம்னா ஏதோ தனிப்பட்ட வன்மம், எனக்கு இந்த யார் மீதும் எனக்கு தனிப்பட்ட வன்மம்லாம் கிடையாது. இருக்கிற உண்மையை பேசவும் சில இடத்துல கசப்பாயிடும். கொஞ்சம் அறிவோடு பேசுங்கன்றாங்க. ஒரு விஷயத்த சொல்கிறது பெருசில்ல, அதை நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் நல்ல விதமாக கூட நினச்சி பேசுவீங்கம்மா, ஆனால் தப்பாயிடும். நீங்கள் என்ன நினச்சிட்டு பேசுனீங்கன்னு அப்போ தான் நம்ம ரொம்ப ஒரு வார்த்தைக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை வந்து யோசித்து பேசணும். நீங்கள் பேசுறது உங்களுக்கு தப்பு இல்லைன்னு தோணும், ஆனால் அது தப்பு ஆகிடும். சமயத்தில் ஆக்க மாட்டாங்க, ஆகிடும், தப்பாயிடும். அப்போ கேர்ஃபுல்லாக நீங்கள் பேசணும். நாட்டாமை கூட பச்சை குத்திடுவான்னு சொல்லிட்டு ஏற்கனவே பைத்தியம் கூட டேட்டு குத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பளை பொம்பளை எல்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க. பிரபலமான நடிகைகள்லாம் எங்கே வந்து பச்சை குத்துறாங்க? முதுகில் பச்சை குத்துறாங்க. எது குத்துறாங்க முதுகில் பச்சை சொல்லுங்கள்? டேட்டு போட்டுக்கிறாங்களே முதுகில். சில நடிகை வந்து முதுகில் வந்து போட்டுப்பாங்க. எதுக்கு அது சொல்லுங்க? அப்போ தான் அங்கே கவனம் போகும். முதுகில் பச்சை குத்துனாங்க தான் பார்த்தீங்கன்னா அது என்ன பச்சை குத்திருக்கா சொல்லி அந்த கவனம் வந்து அந்த என்ன உருவமோ அந்த அந்த டிசைனோ அங்கே போகும். அப்படியே அந்த டிசைனுக்கு போகும்போது அப்படியே முதுகு பக்கம் கவனம் போகும். சாதாரண குடும்ப பொம்பளைகள் வந்து யாரும் அந்த செய்ய மாட்டாங்க. இங்கே பச்சை குத்தலாமா இந்த கையில் இல்லை ஏதாவது குத்திக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே சில பேர் இந்த ப்ளவுஸ் இது வரைக்கும் போட்டுட்டு இங்கே பச்சை குத்திக்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்க்குறேன். சில நேரம் பெரிய இந்த ஹோட்டல்லாம் அதுதான் இங்கெல்லாம் நான் போகிறதே கிடையாது. சில பேர் பார்ட்டி வைக்கிறோம் சார், அது வைக்கிறோம் சார் சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா. நம்ம போனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சி தண்ணி குடிக்கிறோம். நம்ம போய் சாராயங்களையும் குடிக்கிறோம்னா இருந்தாலும் நமக்கு போகலாம். நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் அங்கே போய் உட்காந்துக்கிறோமா, சில நேரத்தில் இந்த காட்சி இந்த கருமத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது போல பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து இது வரைக்கும் இருக்குமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைனோசர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு டைனோசர் இருக்கும். எங்கெல்லாம் பச்சை குத்தக்கூடாது அங்கெல்லாம் வந்து பச்சை குத்திருப்பாங்க. நான் தெரியும் இதெல்லாம் வந்து இது தேவையான்னு கேட்குறேன். நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்தினேன். இப்போ விஜய் ஒரு ஆர்டர் போடுறார் நாளைக்கே. விஜய் சொன்னால் டக்குன்னு செய்வாங்க. உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தளபதி குடும்பம் அப்படின்னு அவர் வந்து போட சொல்கிறாரு வச்சுங்க. அப்புறம் தனுஷ் வருவார். இது தனுஷ் என்னம்மா பட்ட பேர்? தனுஷ்க்கு எதுவும் இது வரைக்கும் பட்ட பேர் எதுவும் இல்லையாம்மா? சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா சுல்லான் குடும்பம். கரெக்டாக சொன்னீங்க, சூப்பர், நல்ல தங்கச்சி, அருமையாக பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. இது சுல்லான் குடும்பம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான்னு வச்சுங்க. அந்த மாதிரி சுல்லான் குடும்பம். அப்போ எல்லாம் சுல்லான் குடும்பம் சொல்லிட்டு அவன் வந்து இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் ஒரு வயசு உங்களுக்கு வந்து என்னை கேட்டால் ரிட்டையர் ஆகிடுச்சு. என்ன நீ இப்போ உங்களுக்கு அந்த சுப்ரீம் ஸ்டார்னு ஒரு பட்டம், அதையே இப்போ நிறைய பேர் போடுறதில்ல. நல்ல நடிகர் தான் வந்து சரத்குமார், நான் குறைச்சிலாம் மதிப்பு இல்லை, நல்ல நடிகர் தான். நீங்கள் இன்னும் இந்த நடிப்பில் கவனம் செலுத்தி இந்த அரசியலுக்கெலாம் வராமல் இருந்தாலும் எத்தனையோ பெரிய பட தயாரிப்பாளராக இருந்திருப்பார். அவர் படம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கலையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ப்ரொடியூசராக இருந்திருப்பார். எல்லாத்தையும் விட்டு சும்மா தேவையில்லாமல் இந்த அரசியலுக்கு வந்துட்டு இதில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா, அந்த வாய்ப்பு வந்து நேரம் காலம் கூடி வந்தனால தான் இன்றைக்கி விஜய். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உழைப்பு பெரிய அளவில் உழைப்பை விதைக்கலை. சினிமாவில் உழைச்சது அதிகம், ஆனால் அரசியலுக்கு பெருசாக உழைக்கலை. ஆனாலும் வந்து இன்றைக்கி முதலமைச்சர்னா அது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச வந்து ஒரு பிராப்தம். அதை வந்து நீங்கள் பார்த்து வயிறு எரிஞ்சிக்கிட்டு கண்ட பைத்தியகாரமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அப்படி தான். அவன் வந்து நான் வந்து பாருங்கள் எனக்கு குடும்பத்தை நான் காட்டுறேன் இனிமேல். காரணம் என்ன கேட்டால் இப்போது இவரை பொறுத்த வரைக்கும் வந்து சரத்குமார் பொறுத்த வரைக்கும் அவங்க சமூகமே கைவிட்டுருச்சுமா. நாடார் சமூகம் தான் அவருக்கு பலம். அதை வச்சு தான் அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் சமத்துவ மக்கள் கட்சின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகம் இருக்குது. ஆனால் இவர் வந்து ராதிகாவை திருமணம் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகம் வந்து இவருக்கு பெருசாக சப்போர்ட் இல்லைனாக்கா நாடார் சமூகம் பெரிய அளவு பின்னாடி சப்போர்ட்டில் நின்று இருப்பாங்க. அவர் ராதிகா திருமணம் பண்ண உடனே வந்து அவங்க மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து அப்போவே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த வாய்ப்பில் வந்து நழுவிடுச்சு. அப்போயே அந்த ஸ்லிப்பு அந்த இடத்துலையே. அதுக்கு சரி, அதுக்கு பிறகு நீங்கள் கட்சி நடத்துனீங்க, அதுக்கப்புறம் நிற்க முடியலல்ல உங்களால்.
சரி அப்படியே பண்ணீங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா திராவிட கட்சியாவது கொண்டு போய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொண்டு போய் சேர்த்த கட்சி ஒரு கேட்டால் நான் வந்து பிஜேபியோட வந்து கொண்டு போய் சேர்த்தீங்க. சரி அந்த பிஜேபியில் ஏதாவது உங்கள் மரியாதை கொடுத்து ஏதாவது பதவி கொடுத்தாங்களா? நீங்களே சொல்லுங்கள். அந்த பிஜேபியில் வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க. அதனால தான் இப்போ நிலைநாட்டே இந்த மாதிரி இப்போ அவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாரு, இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சரி நம்ம வந்து திருப்பி நம்ம இப்போ வந்து இந்த லெஜண்ட் சரவணன் இவங்களெல்லாம் பார்க்குறாரு. இப்போ லெஜண்ட் சரவணன் பெரிய ஒரு டீம் ரெடி ஆயிடுச்சு. இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வந்து கிராமங்களில் அங்கே வந்து அதாவது தென் மாவட்டங்களை சார்ந்தவுடைய மாவட்ட அளவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பெரிய திரளான கூட்டம் வந்து அவருக்கு இருக்குது. எங்கே போனாலும் கூட்டம் வந்து ஜேன்னு வருது. இப்போ அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பிரவேசம் பண்ணலாம். அந்த சமூகம் பின்னாடி இருக்குது. அதை தாண்டி சமூகம் தாண்டி அவர் நிறைய வந்து உதவிகள் செய்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு நடிகர்கள் சேவையாக சினிமா வட்டாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களாம் அவர் வந்து செஞ்சுட்ருக்கிறார். சிலர் தெரிஞ்சு செய்கிறாரு, சிலது விளம்பரமே இல்லாமல் செஞ்சுட்ருக்கிறாரு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய செல்வாக்கு வருது. நாடார் சமூகத்தை தாண்டி பெரிய செல்வாக்கு உருவாகுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுது, நம்ம யார், நம்ம சீனியரு, நம்ம ஏன் வந்து நம்ம கட்சியை வந்து நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து ரெனியூவல் பண்ணக்கூடாது? இதெல்லாம் டிரைவிங் லைசன்ஸா இது? நான் இவ்வளோ நாள் வண்டி ஓட்டாமல் இருந்தேன், இனிமேல் நான் வண்டி ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ரெனியூவல் பண்ணுறதுக்கு லைசன்ஸா? இல்லை, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். சரி, இன்னொரு பக்கம் வந்து இப்போ என்ன சொல்லுன்னா இந்த பழைய பில்டிங்லாம் வந்து புதுசாக ஒருத்தர் போய் வந்து குடி போகிறாங்கன்னா எப்படி ஒற்றை அடிப்பாங்கல்ல, அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சமத்துவ மக்கள் கட்சி வந்து ஒற்றை அடிச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் நீங்கள் வாங்க, நான் வர வேணாம். இப்போ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம், நம்ம அதை தலையிடலாமா? ஆனால் இந்த மாதிரியான இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் நினைக்கிறேன். எனக்கு வயசு 70 நான் 10 பேர் அடிப்பேன்னாரு. சொன்னார் இல்லைம்மா? நம்மளாம் 54 வயசாகுது, என்னால் ஒருத்தனை கூட அடிக்க முடியாது. ஒன்றா வந்து அடிச்சுட்டு போங்கடான்னு தான் சொல்லுவேன். உண்மை அவர் சொல்கிற வார்த்தைமா நம்ம இருக்கிற ப்ராக்டிக்கலாக சொல்லணும். என்னால் ஓட கூட முடியாது, நீங்கள் வெட்டுறதுக்கிட்டது வந்தீங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறோம், ஒன்றா வெட்டிட்டு போங்க. இல்லை அடிக்க வரீங்களா வந்து பார்த்தீங்கன்னா நான் கை கட்டின்னு உட்காந்துக்கிறேன், நான் அடிச்சுட்டு போங்க. இல்லை சொல்கிறேன் நான். அவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா 10 பேர் வந்து 70 வயசு ஆகுது, நான் 10 பேரை நிற்க வச்சு அடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 10 பேரை என்னால் அடிக்க முடியும். ஒரு தடவை சொன்னாரா, அதுவே பெரிய ட்ரோல் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் சொன்னார், இன்னொரு வார்த்தை சொன்னார், என்ன எங்கள் மாமியார் கேட்டுனே இருக்கிறாங்க, எப்போ மாப்பிள்ளை முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்லி கேட்டுனே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரோல் ஆச்சு. இதெல்லாம் காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க காரணம்? சார் வயசு இல்லைம்மா, வயசாயிடுச்சுன்னா சில நேரங்களில் இப்படி பேசுறது தோணும். வயசானவங்க சில நேரத்தில் இப்படி பேசுவாங்க. ஒரு 70 வயசு கடந்த பிறகு அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, நம்ம இது பேசுறது சரியாக தப்பான்லாம் தோணாது. இதே 50 வயசில் பேசும்போது கவனமாக பேசுவாங்க. இப்போ 60 தாண்டி இப்போ 70 வயசு கடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் அப்படி பேச தான் செய்வாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ அவங்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக சார். உளவியலாக அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது மருத்துவர்கிட்ட வந்து போய் வந்து இந்த மாதிரிங்க எப்போங்களாம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த அரசியல் ரீதியாக பேசுகிறீங்க, இல்லை இந்த மாதிரி நாட்டாமை குடும்பம் சொல்லி பச்சை குத்திருக்கேன்னு சொன்னதெல்லாம் எப்போல்லாம் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் விஜய் வந்து நான் டிவியில் பார்க்கும்போது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னு கேட்டால், அப்போ நீங்கள் டிவியை ஆஃப் பண்ணிவிடுங்க, செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது நிறுத்திடுங்க. இது விஜய் செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதில் விழாத பார்த்துங்க, விஜய்ன்ற வார்த்தையை காதில் விழாமல் பார்த்துங்கன்னு சொல்லி டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். சந்தோஷமாக பார்த்துட்டு போனோம்மா. நான் நடிகர், நான் சரத்குமாருக்கு நான் சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன். ஒரு நம்ம தம்பியும் நம்ம அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி கிடைச்சா ஒரு ஃபீலிங் எப்படி வரும் அப்படி நினச்சிட்டு போங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம கூட தான் நினைக்கிறோம், சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்றத்துக்கு போய் எம்எல்ஏ ஆவார்னு நினைக்கிறோம். பாசிட்டிவான ஒரு திங்கிங் தான் அது. அதே திங்க் பண்ணாதன்றான் பல பேர். அது எப்படி முடியும்? அது எப்படி நடக்கும்? அது எப்படி முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? நினைக்கத்தான்டா செய்கிறோம், நினைக்கிறோம், பேசுகிறோம். அது அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது அப்படியே பாசிட்டிவாக வந்து கேட்டால் ஒரு நாளைக்கு நடந்துடும். இன்றைக்கி திமுகவுக்கு மாற்று வேறு கட்சி இல்லையா, அண்ணா திமுக மாற்று வேறு கட்சி இல்லையான்னு பேசினே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்தார்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். சட்டமன்றத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. அது ஒரு நாளைக்கு நடக்கும் கண்டிப்பாக. அப்போது இந்த இடத்துல வந்து சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு சொல்கிறாரு பாருங்க, நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திட்டுவான்னு சொல்கிறார் பாருங்க, அங்கே தான் சிக்கல். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.